தூய சக்தி பிளாக்ல டிக்கெட் விக்காது. ஜனநாயகன் விஜய அட்டாக் பண்ண சீமான். பழனி பாபா சொன்னாரு, நடிகன் பின்னாடி போகாதீங்க, வீர மக்கள படிங்கடா, வீரர்கள் பின்னாடி போங்கடான்னு பேசின சீமான் நடிச்ச லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் நல்ல வேளை இந்த மாசம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சீமானோட பேச்ச கலாய்ச்சிட்டு வராங்க. அதுக்கு காரணம் விஜய் ஒரு தூய சக்தி, பிளாக்ல ஜனநாயகன் பட டிக்கெட்டை விக்காது அப்படின்னு சீமான் அரசியல் பரப்புரையப்போ பேசினதுதான் அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய பொங்கலுக்கு ஜனநாயகன் அப்புறம் பராசக்தி படங்கள் போட்டியா வெளியாக இருக்கக்கூடிய நிலையில விஜய் தீய சக்தி தூய சக்தி அப்படிங்கிற அட்டாக் மோட ஆரம்பிச்சாரு அப்படின்னும் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வரக்கூடிய டிசம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை மலேசியாவில் இருக்கக்கூடிய ஓபன் ஸ்டேடியத்துல பிரம்மாண்டமா நடக்க போகுது. 80,000ல இருந்து 1,00,000 ரசிகர்கள் வரைக்கும் ஆடியோ லான்ச்ல பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில இருந்தே பல ஆயிரம் ரசிகர்கள் மலேசியாவுக்கு போய் விஜயோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ச பார்க்க ஆவலோட இப்பவே கிளம்பிட்டதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அஜித்குமார், தனுஷ், சிம்பு அப்படின்னு சில பிரபலங்கள் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறதாவும் விஜயோட ஆஸ்தான இயக்குனர்களான அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் மாதிரியான பலரும் இந்த இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டுல அதோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுறப்போ, ஜனநாயகன் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் கிடைக்காது, உள்ளபடியே அங்கீகரிக்கப்பட்ட விலையில தான் டிக்கெட் விற்பனையாகும், ஏன்னா அது தூய சக்தி, பிளாக்ல டிக்கெட் விக்காது, இது ஒரு கொடுமை கொடுமை அப்படின்னு பேசி பங்கமா கலாய்ச்சிருக்காரு. எங்க அண்ணன் பழனி பாபா சொல்லுவாரு, வீரர்களை படிங்கடா, வீரர்கள் பின்னாடி போங்கடா, நடிகன் பின்னாடி போகாதீங்கடா அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு மறுபடியும் விஜய் அட்டாக் பண்ணக்கூடிய விதமா சீமான் பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு வரக்கூடிய நிலையில அதுக்கு கீழே கமெண்ட் பக்கத்துல விஜய் ரசிகர்கள், நல்ல வேளை இந்த மாசம் சீமான் நடிச்ச லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் ரிலீஸ் ஆகல, இவர் அரசியலுக்கு வந்த பின்னாடி நடிகனா ஏன் படத்துல நடிச்சாரு, இவர் பின்னாடியே யாரும் வரவேணாம் அப்படிங்கறதான் அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கலாய்ச்சிட்டு வராங்க.